ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ நான் போகிறோம் பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு. இது ரோப்ளாக்ஸில் இருக்க ரொம்ப ஃபேமஸான கேம். அது வந்துட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஃபயர் ஃபாக்ஸும் டார்க் ஏஞ்சல் தமிழ் கேமிங் வராங்க. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இந்த நம்ம வந்தாச்சு. நடுவில் நம்ம ஃப்ரூட் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃப்ரூட். அது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரூட் ஸ்டார்டிங்கில் கிடச்சிச்சு. ஆனால் நான் சாப்பிட போகிறதில்ல. இது அவ்வளோ சூப்பரான ஃப்ரூட்டில் சாப் கிடச்சா கூட சந்தோஷப்பட்டுருவாங்க. ஏன்னா வந்து இப்போ சாப் வந்துட்டு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணிட்டாங்க, செம்மையாக இருக்குது இப்போது. வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லெவல் அதிகம் 46 இருக்காங்க. ஏன்னா நீ மட்டும் ஃபஸ்ட் லெவலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு என் வந்து முன்னாடி விளாண்டேன். ஆனால் வந்துட்டு அது ரெக்கார்டிங்காக டெலிட் ஆகிடுச்சு. திரும்ப ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது ஒயிட் க்ளவுட் பெரின்னு ஏதோ கிடச்சிருக்கு. நம்ம வந்து போயிட்டு இருந்தேன். இதை இங்கே போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு எங்கேயோ போனேன். இங்கே எதோ செடி இருந்துச்சு. அங்கே பார்த்தா நம்ம வச்சு வெள்ளையா என்னடா ஃப்ரூட்டுன்னு நினச்சி போய் பார்த்தா அதை கலெக்ட்னு வந்துச்சு. கொடுத்தா வந்துட்டு கடை வந்துச்சு. என்னன்னு தெரில. இது செஸ்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயோ செஸ்ட் இருக்கா, அதை எடுத்துக்கிறேன் இருங்க. வந்துட்டு ஓகே 1000 இருக்கா, ஓகே சூப்பர். வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து பைரட் வில்லேஜில் இருக்காங்க. அவங்க வந்துட்டுருக்கேன்னாங்க. சரி விடுங்க, நம்ம ஹோம் செட் செட் பண்ணிக்கலாம் இருக்கோம். ஆனால் சும்மா செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இவங்க பைரட்ஸ் அடிக்கணும். ஃபஸ்ட்டு குஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் வேஸ்ட் அடிச்சிருக்க போகிறேன். வந்துட்டு ஷிப் லாக் போடுவோம். அடுத்தாச்சு. இந்த கொஸ்ட் கீவர்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பழைய ஃபஸ்ட்லேருந்து விளையாண்டிங்கனாலும் தெரியும். நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன். சேனல் ஆரம்பிக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த கேம் ரொம்ப பிடிச்ச அந்த கேம் இது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நடுவில் விட்டேன். இப்போ விளையாடுறேன். அப்போ ஃபஸ்ட்டில் நிறைய ஃப்ரூட் வச்சுருந்தேன். செகண்ட் சி வரைக்கும் போயிருந்தேன். இப்போ தான் வந்துட்டு வீடியோக்காக ஃபஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிட்டு திரும்ப ஏற்றிருக்கேன். ஃபஸ்ட் லெவலில் விளையாண்டுருக்கேன். இந்த அடி சவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கடகான கிரைன் ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவங்க நம்மளோட லெவல் அதிகம். அப்புறம் அவங்களுக்கு லேட் ஆகும், நம்ம லேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நம்ம கிரைண்ட் பண்ணோம். சாவிடா சவ் ஆனால் சுற்றுறான். இன்னொருத்தன் இன்னொருத்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கிட்ட நம்ம சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முடிச்சிடலாம். வேறு என்ன பண்ண இப்போ கட்டணா வாங்கலாமா? இப்போ வாங்கலாமா? கட்டணம் வாங்கிடலாம். கட்டணம் நமக்கு 1000 இருக்கே. கட்டணம் 1000 தானே, வாங்கிடலாம். இந்த கட்லஸ் தேவையில்ல, கட்டணம் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த கேம் விளையாண்டிங்கன்னா இந்த கட்டணம் வாங்கிக்கோங்க மறக்காமல். நீங்கள் கட்டணம் ஆச்சு பண்ணோம். கொஞ்சம் ஒரு வந்து வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மொக்கையாச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் எனக்கு சரியாக தெரில. அடுத்தடி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். வந்து வாங்க வந்துட்டு இந்த கட்டானா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கட்டானா யூஸ் பண்ண கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போக போக பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. சாவிடா சவ் போட்டு அடிக்கிறான்டா கூட்டம் சேர்ந்து. அவ்வளோதான், பவர் யூஸ் பண்ணேன். செத்து போ அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கான்றாங்க. வந்துட்டேன் ப்ரோங்கிறாங்க. வந்துட்டு நம்ம டார்க் ஏஞ்சலும் வந்துட்டு டார்க் ஏஞ்சல் தமிழ் கேமிங்கும் நம்ம ஃபயர் ஃபாக்ஸ் தமிழ் கேமிங்கும் வந்துட்டுருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபோபு சீக்கிரமாக தான் சந்தோஷம். அவங்க ரெண்டு சண்டை போட்டு வராங்க. போட் நான் தான் ஓட்டுவேன் சண்டை போட்டு வராங்க. சரி விடுங்க, அந்த சின்ன பசங்க போட்டுக்காக அடிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு கொஸ்ட் எடு கன்ஃபார்ம் பண்ணேன். அவ்வளோதான். நீங்கள் தான் கொஸ்ட் எடுக்கணும். நீங்கள் கொஸ்ட் எடுக்காமல் பண்ணக்கூடாது. இருங்க, ஸ்டாட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டாட்ஸு நீங்கள் ஸ்டாட்ஸ் போட்டிங்கன்னா அந்த கன்னை தவிர மிச்சத்துக்கு போட்டுருங்க. கன்று நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம பெருசாக யூஸ் செய்யலை கன்லாம். வந்துட்டு தேர்ட் சி போனால் அந்த சோல் கிட்டர்னு இருக்கும். அப்போ யூஸ் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாட்ஸ் ரீசெட் பண்ணிட்டு கன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்ஸ் வந்துட்டு இதுக்கு போட்டால் போதும். கன்னெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண போகிறது. நம்ம கன்று தேவையில்ல, கட்டணம் எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு செத்துனா போயிடாது. திரும்ப எக்யூப் பண்ணுற மாதிரி இப்போ எக்யூப் பண்ணிச்சலாம். அப்போது அடுத்த யார் இவனா? வா அடிவாங்க. அடுத்து இவனா? வாடா சீக்கிரம் வாடா. அடிவாங்க. அவ்வளோதான். அடி. அப்புறமேட்டு வீடியோ பார்க்குறாங்கன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். சீக்கிரடி. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இன்னும் வரதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் வாங்கடா. எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக வந்துருக்காங்க. வேகத்தில் ஒரு 300 கொடுத்து போட்டு வாங்குறதுக்கு ஃப்ரீ போட்டு வேகத்தில் வந்த போட்டு அந்த போட்டு வாங்கிட்டு வராங்க. ஒரு 300 போட்டு வாங்கடானா கேட்க மாட்டோம். இந்த போட்டு தான் வரும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. யாரா வந்துட்டு இது மேலே வந்து ஸ்கைலேண்டில் இருக்கிற நம்ம இருக்கான். சரி போ, எவனோ இதை வந்துட்டான். டார்க் ஏஞ்சல் ஃபயர் ஃபாக்ஸ் வந்துட்டாங்க. ஹெல்ப் பண்ணுங்களா. அப்படி கொஸ்ட் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் அடிச்சு வைங்க எல்லாரையும். அண்ணா வந்து அடிப்பேன். டேய், நான் வச்சதில் ஏன்னா நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க? பசங்களா இருங்கடா, நான் வந்து அடிப்பேன்டாத. நான் அடிச்சிட்ருக்கீங்க லூசுங்களா. எனக்கு அடினானா நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல போடுங்களா. இருங்க, நானும் இது பண்ணுறேன். லேட்டாக வேணாம். அந்த அடி கடை சீக்கிரம் முடியும். இப்போ ரொம்ப 9 லெவலில் இருக்கும். இன்னும் ஒரு லெவல் கிடச்சா அடுத்த லைன் போயிடலாம். ஜங்கிளுக்கு போயிடலாம். அந்த வாடான்னு கத்திட்டான் ஃபயர் ஃபாக்ஸு. இல்லை வந்துட்டேன்டா. பார்த்துட்டேன், அவன் தானடா வந்துட்டான். அந்த வரேன்டா. சவ் செதுறான். அடுத்து இங்கே வந்துட்டானா? இந்த வந்துட்டா கத்திக்கிட்டே இருக்கான் ஃபாக்ஸ். இங்கே வா ப்ரோன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதுதான் அவன் தந்துச்சு. இவன் சும்மா இருக்கான். வாடா அடி வாங்கடா போடா. அதனால தான் இன்னொருத்தரங்கண்ணா அடி வாங்க. அவ்வளோதான். அடுத்த ஐலண்ட் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பின்னாடி வாங்க. சீக்கிரம் போட்டு வாங்கடா. போட்டு யார் வாங்க? நீ வாங்குறேன், நான் வாங்குறேன். வந்துட்டு நல்லா சண்டை போட்டுருக்காங்க. நான் தான் வாங்குவேன்ட்டு என் போட்டில் வா ப்ரோன்னு கத்திட்டு இருக்கான் ஃபயர் ஃபாக்ஸு.
டார்க் பாட்டுக்கு போட்டை எடுத்துகிட்டு போகிறான் பாட்டுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ போட்டு வாங்க போறியா இல்லை ஓட்டு அந்த போட்டா ப்ரோ? சீக்கிரம் ஏதாச்சும் முடிவு பண்ணு ப்ரோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாவே இந்த போட்டில் வந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். நானே ட்ரெயின் பண்ணிடுறேன் பாதி. சீக்கிரம் என்னடா போட்டு வாங்குறியா இல்லையாடா? என்னடா தண்ணியில் மிச்சம் அடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போட்டு வாங்குறியா இல்லையாடா நூபே? என்னடா பண்ணுறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நீங்கள் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பஸ் அமுக்கி அடுத்த ஐலாண்ட் என்ன போகணும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. காம்பஸ் அமுக்கினீங்கன்னா ஒரு பச்சை கலர் காட்டும்ல, அங்கே நீங்கள் ஒரு போட்டு வாங்கிட்டு போங்க. இப்போ ரொம்ப நாள் மீசல் அடிக்க முடியும் தண்ணியில். இவன் யாரா மெசேஜ் போடாங்கட்டு. நம்ம இப்போ தண்ணியில் மீச்சல் அடிக்க முடியும். ஆனால் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா நம்மளால் மீச்சல் அடிக்க முடியாது. நம்ம மீச்சல் அடிக்க செத்து போயிடும். இது வந்துட்டு ஒன் பீஸ் மாதிரி தான் இது கேமு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஜங்கிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம வந்து யாரோ அந்த பிளேயர் வந்துட்டு நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி கேட்டேன், தரேன்னாரு. வந்துட்டு இவர் எங்கே இருக்கான்னு தெரியல, ஏதோ சொல்கிறான், ஒன்றுமே புரியலாது. எங்கே இருக்கீங்க கேட்குறான், என் ஜங்கில் இருக்கடான்னா என்னமோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்றும் அவனை கண்டு அவன் வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம ஆள் புரிஞ்சுக்க மாட்டான் நினைக்கிறேன். நம்மளை சுடுங்க, அவன் ஸ்பின் பண்ணுறானே தெரில. இப்போ வந்துட்டு இந்த வந்து நம்ம ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியும். நம்ம லக்கு இருந்தால் கிடைக்கும் நல்ல ஃப்ரூட்டு. வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜியோலெஸ்ன்னு இருக்கான் பாருங்க. இவன் தான் வந்துட்டு ஒரு அட்மினுவேன், கேமோட அட்மினுவேன், மைன் அட்மின். ஒரு வந்துட்டு ரொம்ப நல்ல பிளேயர்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்துட்டு அவன் ஏன் என்பிசியாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவன் கேரக்டரை சொல்லிவிடுங்க. அடுத்து வந்துட்டு வந்தாச்சு இப்போ குரில்லா குரங்கு அடிச்சிட்டாச்சு. இப்போ குரில்லாஸ் அடிக்க போகிறோம். குரங்கோட இது சொன்னால் மாதிரியும் இப்போ வந்துட்டு இப்போ குரில்லாஸ் அடி கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ வந்துட்டு குரில்லாஸ் அடிக்க போனவங்க இப்போ வந்துட்டு இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே போனீங்கன்னா இப்படி போதும், இப்படி வேகமாக போ. நீ வந்து இவனை அடிச்சுட்டு போடாங்கட்டு. இங்கே போனீங்கன்னா இங்கே 2 ஐலாண்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு இப்படி நம்ம அந்த ஐலாண்ட் போனோம். இப்போது சாட் ஆஃப் பண்ணு இது தொல்லை. இங்கே இப்படி போயிட்டு அந்த அந்த பக்கம் வந்துட்டு குரில்லா கிங் இருப்பான். டார்க் அடிச்சு வச்சுருக்கான். அடி இங்கோட அடை உபே அடி சாவு. அவ்வளோதான். இதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு குரில்லா கிங் இருப்பான். இந்த குரில்லா சார் நம்ம அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. வாங்க சவ். அதெல்லாம் அடுத்து வந்துட்டு எல்லாம் கொஸ்டின் முடிச்சு வச்சுருப்போம். லெவல் 20 வந்தாச்சு. இப்போ குரில்லா அடிக்கலாம். இப்போ வந்துட்டு குரில்லா அடிக்கிறதுக்காக கிளம்பலாம். குதி அதான் டக்கு மீச்சல் அடிச்சு போயிட்டு வந்துட்டு குரில்லா கிங் கூட சண்டை போடலாம். சீக்கிரம் வா. அதான் வச்சு இவங்க சீக்கிரம் போ. வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஸ்டின் இவனை சொல்லியிருக்கானா வந்துருக்கானான்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் கொடுக்க மாட்டான். டார்க் அடி விழுது குரில்லா கிங் வந்துட்டு இந்த நம்ம பிளான்ட்டு டார்க்கு போட்டு தரலாம். இது போட்டு தரலாம்ல. லெவல் அதிகம் 46 ஆகும். என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு குரில்லா கூட சண்டை போனால் வெளுத்து வந்து பாருங்க. அப்போ நிமிஷம் பார்த்து கேப் பார்த்து அடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு எதுவும் ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம தண்ணி மிஸ் அடிக்க முடியாது. தண்ணி முடிஞ்சிடும். வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட ஹியூமனாக இருக்கும். நம்ம வந்துட்டு குரில்லா கிங் வருவாங்க. நான் வச்சுருப்போம். ஃபயர்பாக்ஸ் ஏறுடா செஸ்ட்டாக காணுங்க. நீ யாரும் எடுத்தீங்களாடா? ஃபயர்பாக்ஸ் எடுத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். கூட பூ நம்ம எடுக்கலாம். செஸ்ட்டு அவன் எடுத்துட்டான். இந்த டார்க் அவன் போட்டுருக்கான். நூபு டார்க்கு என்ன ஏண்டி போட்டேன்? ரொம்ப ஸ்கெட்சு போட்டால் ரொம்ப ஸ்கெட்சு போட்டாவ. நூபு சும்மா விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஸ்ட்டு எடுத்துகிட்டு டைம் கிடைக்கும் கரெக்டாக அடிச்சிடலாம்ல. கதையை முடிச்சு விட்றான். டைம் ஃபயர்பாக்ஸ் போகிறாமாங்க. பூ இங்கே இருக்க மாதிரி அப்பாட்டு பார்க்க ஓடிக்கா இருக்கான். நூபு ஓரம் இப்போ வந்துட்டு குரில்லா போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். டார்க் அப்படின்னு வச்சா அடி வாங்கிட்டுருக்கா. அதை அடி அதெல்லாம் தூக்கி போகிறான். டைம் கிடைக்காம கரெக்டாக வந்து நம்ம டார்க் அடிச்சிடலாம். டிபி எனேபிள் பண்ணி நல்லா அடி ஃபயர்பாக்ஸ் பண்ணிட்டான். ஃபில் பண்ணால் பார்த்தா நான் மாட்டிட்டேன். தம்பி அண்ணன்ட்ட வராங்க. அதெல்லாம் அடி அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து அடிக்கும். டார்க் எழுதி பயணம் வந்துச்சு. ஒரு சான்ஸ் கிடைக்கும் டக்குனு அடிச்சிடலாம்ல. இதோட தண்ணியில் முழுகிறா நூறு ஆடிதான் வந்துட்டான். என்ன இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் போட்டான். இந்த ஃபயர்பாக்ஸ் சுற்றுறான். டார்க் வந்து ஃபயர்பாக்ஸ் சுற்றி அங்கே போட்டால் அது சுற்றுறான்டா. இன்னும் தண்ணி விட்டான். எங்கடா காணோம். இன்னும் இங்கே இருக்க. அப்புறம் மேலே வரல. இன்னும் மேலே வரல. அடி விழுது. எங்கடா காணா போகிறான். அந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்கள் டார்க் ஓடி போயிட்டா. சொன்னீங்க இந்த இருக்கான் பாருங்க. நான் அங்கே தண்ணியில் நிற்கிறேன். உள்ளே போய்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக டைம் பார்த்து போடு. இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து அடிப்போம். பயங்கரமா அடி சீக்கிரம் அடி கரெக்டாக அடி அதை பிடிச்சான்டா. சரி அழுவார் விட்டுறான்னா கொண்டாண்டா. இவன் வேறு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு முடிஞ்ச வேகமாக போயிடலாம். டார்க்கு போட்டு அடியும் எல்லோரும் கடைசி போடுவோம். அதை சேர்த்துட்டான். அவ்வளோதான் அதை குஸ்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த ஐலாண்ட் போகிறோம். நம்ம அதான் அது கொஞ்சம் காம்பஸ் அமைச்சு அடுத்த ஐலாண்ட் போகிறது தான். சீக்கிரப்போ. ஆனால் ஒன் பீஸ் பெருசாக பார்த்துட்டு நான் கதை கொஞ்சம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சாப் ரீஒர்க் பண்ணுறாங்கனால இந்த ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்பிள் கலர் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ்.
இதான் சாப் ஃப்ரூட் பவரு. இது பவரில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. ஆனால் அது ரெக்கார்டு வந்துட்டு டெலிட் ஆகிடுச்சு. அதனால் திரும்ப வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் புதுசுலேருந்து. அந்த ஃப்ரூட் செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்கும்னு. வேறு படாங்கட்டு யாரா கற்றுனோம் சேட்டில் நம்ம வந்து தேவையான நோண்டிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கில் எடுக்க வேண்டியது. நான் வந்துட்டு உனக்கு ஃப்ரூட் வேணுமா, நான் சும்மா சொன்னேன் உனக்கு ஃப்ரூட் வேணுமா இங்கே எடுத்துங்க, நான் உனக்கு ரோல் பண்ண போகிறேன்றான். படடே அவனை கண்டுக்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை மாதிரி லூஸ் பசங்களாம் கண்டுக்கூடாது. தேவையில்லாமல் ரொம்பளே அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சண்டை போறியா, நீ வீக்காக இருக்கன்றான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஃபஸ்ட்டில். அந்த இவனை இப்போ வந்து சாட்டில் காட்டல நான் இவெல்லாம் இவன்ட்டு பேசுறது வேஸ்ட். இவனே கண்டென்ட்லேயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். இவனை ஏன் தேவையில்லாமல் காட்டிட்டு நம்ம கேம் ப்ளே மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொலை பண்ணுறதுக்கு. டார்க் டீ சொல்லிட்டேன் இவன்ட்ட பேசாத, இவனா வேஸ்ட்டு அப்படின்ட்டேன். தேவையில்லாம நம்ம வீக்காக இருக்கடா நீ வந்து உன் ஃப்ரூட் வேணுமா அப்படின்னு கேட்டுருக்கான். அவன் ரோல் பண்ணுறேன் அப்படின்னால அவன் மாதிரி பேசியிருக்கான். அப்புறம் பாருங்க இவனை மாதிரி ஆளுங்க நம்பக்கூடாது. வந்துட்டு அடி சாவு டார்க் வேறு நான் அடிக்கணும், நீ அடிக்காதடி செத்துறான். அப்புறம் இவன் வேறு மேலே ஏறிட்டான். கீழே டேய் மேலே ஏறிட்டா அதை கீழே இறங்க அடி. அப்புறம் கண்ட்ரோல்ஸ் மாற்றலாம் பார்த்தா அந்த ஜாய்ஸ்டிக்காக இருக்குது, தொல்லையாக இருக்குது. வந்துட்டு இவர் நான் ஃப்ரீ ஃப்ரூட் தரேன்றான். அப்போ அங்கிட்டு வரமா அந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது மாற்றலாம் பார்த்தா அந்த டெவலப்பர் அப்படியே செட் பண்ணி வச்சிட்டான் அந்த கேமில். வந்துட்டு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அது தம்ஸ்டிக் மாதிரி வச்சிட்டாங்க. அது வேறு மாதிரி இருக்கும். அது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க நம்ம கில் எடுத்துட்டோம். சொல்ல தேவையில்லாமல் அடிக்காத வெளியே போட டேய் கம்னூரா டேய் வேறு தேவையான நம்ம கீழே அடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் தள்ளி விட்டுறான் வரமா. இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃப்ரூட் வச்சுருக்கோம் இந்த செத்துட்டேன்டா. இந்த இது சாப் ஃப்ரூட் வச்சுருந்தா செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி M1 எப்படின்னா டபுள் டாப் பண்ண வச்சுக்கோங்க. நம்மள சண்டை பண்ண இந்த மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த பவர். இதை வச்சு நான் ஒருத்தன் கிட்ட வர முடியாது. செம்மையாக இருக்கும். பாஸே அடிக்கலாம் வச்சு நம்ம லெவல் கம்மியாக இருந்தாலும் செம்ம ஃப்ரூட் அது. திரும்ப கிடச்சா கூட நல்லாயிருக்கும். நம்ம லக்கு தான் கிடைக்கும். மொக்க ஃப்ரூட்டு தான் அது ஃபஸ்ட்டுலாம். இப்போ செம்மையாக இருக்குது போகிற அளவுக்கு. அது M1 பரவாயில்ல. வெறும் கிளிக்கபிலிட்டி செம்மையாக இருக்குது வேறு லெவலில். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இதோட பெட்டராக கிடைக்கும் பார்த்துக்கலாம். இவன் என்னடா ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். எனக்கு மட்டும் இவன் ட்ரெஸ்ஸு போடாத மாதிரி இருக்குது. தம்பி ட்ரெஸ்ஸு போட்டு வாப்பா. தம்பி சொல்கிறத கேளுப்பா, ட்ரெஸ்ஸு போட்டு வாப்பா. அந்த வீடியோ எடுத்துகிட்டு அம்மானமாக தெரியல. இவன் என்னடா கண்ட்ராவி என்ன ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். ஃபஸ்ட்டு போட்டு தந்தவனே வீடியோ கண்ட்ராவே இருக்கான். சாப்பிடா தம்பி ட்ரெஸ்ஸு போட்டு வாப்பா அடுத்த வாட்டி வரும்போது. குஸ்ட் முடிச்சு போய்ட்டு குஸ்ட் வச்சுறேன். என்னது உனக்கு நான் ரோல் பண்ணணும்னு நினச்சியா அப்படின்றான். இவன் வேறு இன்னும் இரா என்னடா ஆச்சு நவரமில்ல என்னடா இது ஃபோனா எவன்டா இந்த சிபி இவனா ஃப்ரோபு கால் பண்ணியிருக்கான். நூபு இங்கே தான் கேமில் இருக்கலாம். அப்புறம் ஏன்டா வேஸ்ட்டாக கால் பண்ணிட்டுருக்கேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்துட்டு இந்த கால் எடுத்து பேசியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஃபோபு தான் வந்துட்டு காலில் கட் ஆகிட்டான். அவன் திரும்ப கால் பண்ணியிருக்கான். நூபு நடுவில் இல்லை கட் பண்ணிடுவோம். நடுவில் கால் தேவையெல்லாம் கால் பண்ணியிருக்கான். நூபு காலில் நடுவில் பேசிட்டு தான் ஏன் கட் பண்ண நடுவில் எவன்டா அடிக்கிறது தானே அந்த டார்க் நூபு அடி விழுது. ஃபாக்ஸ் வேறு அடிக்கிறது எனக்கு அடி விழுது. கொண்டாண்டா டார்க் வந்துட்டு கொண்டுடுச்சுன்னு அவளுக்கு கவுண்ட்டு பண்ணிச்சு. பவுண்டி போல இப்போதைக்கு நம்மளுக்கு பவுண்டி குறையாமல் பார்த்துக்கலாம். பார்த்தா அடிச்சு குறைச்சான். நூபு சாவு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டார்க்கை நைஸாக அடிச்சு போட்டுடலாம். உஷாராயிட்டா தப்பிச்சுட்டு ஓடுறான். என்ன என்னையே கொல்ல பார்க்குறேன்றா. கண்டுபிடிச்சியா சாவு. அவ்வளோ போட்டுறேன் தான் டார்க்கை. இப்போது எங்கள் டார்க்கை காணோம். எங்கடா காணாப்பட்டா எங்கடா போனா டார்க்கு இங்கே இருக்கா தரையில் போய்ட்டா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் தரைக்குள்ளே போய்ட்டா எனக்கும் 2-3 தடவை உள்ளே போய்ட்டு தரையில் இருக்கா எழுத்து கம்மியாக டக்குனு அடிச்சிடலாம். நான் தர மாட்டிட்டேன். என்னாச்சு தலையில் மாட்டிட்டேன் நான் அவ்வளோ மாதிரி. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குயிக் ட்ராக் யூஸ் பண்ணி காம்பேக்டில் யூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். இருங்க வந்துரு வெளியே வா வெளியே வாடா நூபே கோஸ்ட் வெளியே வாடா வெளியே வாடா. அதான் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான். வெளியே வா வெளியில் வந்துரு எப்படியாச்சு வெளியில் வாடா வெளியில் என்னடா பண்ணுற தரையில் ஏந்துட்ட வெளியே வாடா நூபே வாடா வெளியில் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு 43 லெவல் வந்துட்டேன். எங்கடா நடுவில் இதெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அதை ரெக்கார்ட் ஆகிடுச்சான்னு பார்க்காம ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா அது ரெக்கார்டே ஆகலை. நான் கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ண வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரூட்ஸ் இருக்காங்க. அப்புறமேட்டு கோஸ்ட் டார்க்காக ஃபாக்ஸ் அண்ட் டார்க்காக வந்துட்டு லீவ் பண்ணிட்டாங்க. வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலடா இப்போ தான் நோட் பண்ணடா சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இதை மட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ப்ரூட்ஸ்ன்னு இருப்பான் அவனை அடிக்கணும்னா என்ன பண்ணி ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் எடுத்துக்கலாம். எப்படி நான் காசு சீக்கிரமாக சேர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே செஸ்ட் இருக்கும் அங்கே அந்த செஸ்ட்டெலாம் நீங்கள் எடுக்கணும். இங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்கும். அதில் கேப்பில் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுல அங்கே கேப்பில் இருக்கும். அப்புறம் இங்கே செஸ்ட் இருக்கும் கோல்டு செஸ்ட் இன்னொன்று செஸ்ட் இருக்கும். அந்த பாஸ் இருக்குண்ணா இங்கே ஒரு மேலே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் பாஸு. ஃபஸ்ட்டு பக்கின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எடுத்துகிட்டு இவன் நம்ம செஃப்னு போட்டான் ஒருத்தன். அங்கே யாரோ கோஸ்ட் ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கோஸ்ட் ஃப்ரூட் கிடச்சா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சமையல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேருக்கு ஏற்ற ஃப்ரூட் தான் அது. கிடச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோங்க பார்த்துக்கலாம். வந்துட்டு இப்படி கிளியாருங்க இங்கே தான் பாஸ் இருப்பான். அடிக்கலாம் வேணாம் இவன் அடிச்சு நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும். நம்மளோட பவர்ஃபுல் வேறு அவன். இவன் கோஸ்ட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான் அவன் தான்.
வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு ப்ரூட்ஸு. இவங்கள வந்து கொஞ்சம் அடிக்க நல்லா ஒன்றா சேர்த்து எடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் அவனை அடிக்கணும்னா அந்த வெப்பன் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டூயல் கட்டனை வச்சு அடிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை அடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. வந்துட்டு இப்போதைக்கு அதான் அந்த இது 25,000 இது கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் யாராவது மெசேஜ் போடாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சைக்கிள் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் 25,000 முன்னாடி சேர்த்துட்டு வாங்கி வச்சுங்க வெப்பனை. வந்துட்டு இந்த வெப்பனை யூஸ் பண்ணுங்கள். இந்த வெப்பன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக போக வந்துட்டு நிறைய வெப்பன் சூப்பர் வெப்பன் வந்துடும். இதோட அந்த வெப்பன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு இப்போதைக்கு இந்த தேவையில்லை. இவங்க மொத்தமாக வச்சு அடிச்சிடலாம். சாப்பிடா 8 பேர் அடிக்கணும் இவங்கள. 8 பேரும் கொஞ்சம் கஷ்டம் தான். சுடு பார்த்துக்கலாம். அந்த வெப்பன் வச்சுருக்கும். அப்போ அயன் மேஸ் இது ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். உருட்டை கட்ட மாதிரி. இதில் வந்துட்டு இப்போ இது மாதிரி மாற்றிட்டாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. அதோட பெட்டராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் புது வெப்பன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. பார்த்தா அதே தான். ஆனால் கொஞ்சம் இது மட்டும் டிசைன் மட்டும் மாற்றிட்டாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். வந்துட்டு இப்போ ட்ராகன் ரிவர் கூட வந்துச்சு. புதுசாக கிராவிட்டி ரிவர்க்கு நான் ஏகப்பட்ட ஃப்ரூட் கிரியேஷன் ஃப்ரூட்டுன்னு வந்துட்டு ரிவர்க்கெலாம் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட ஃப்ரூட் ரிவர்க்கில் இப்போ இருக்குது. சாப் கூட வந்து பிளேடு மாற்றிட்டாங்க பேரை. நான் எல்லோரும் சாப்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ அது பேர் வந்து பிளேடு. பிளேடு அந்த ஃப்ரூட் பேர். வந்துட்டு அந்த ஃப்ரூட்டை ரிவர்க் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது. அப்போ என்னாச்சு, இந்த ரெக்கார்டு வந்துட்டு டெலிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து எதர்ச்சியாக தெளிவாக டெலிட் பண்ணிட்டேன் நான். சரி திரும்ப எடுக்கலாம் பார்த்தா அப்பவும் கிடைக்க மாட்டேதுனால சரி இது வேலைக்காக சொல்லிட்டு திரும்ப அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு இதே மாதிரி 2 தடவை ஆயிடுச்சு. தெரியாமல் ஆயிடுச்சு. அவர் ஃப்ரெண்டு ஃபயர் பாக்ஸ் நூபுடா நீ என்னடா இது கூட கரெக்டாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி விடு வேறு வழியில் சொல்லிட்டு வந்துட்டு சின்ன பிரச்சனையால் ஒரு சில ரெக்கார்டு நான் டெலிட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையால் அதனால் வந்துட்டு இது பண்ண முடியல. ஃபாக்ஸை நம்மளை பார்த்து வருத்தப்படான். ஏன் ப்ரோ உடம்பு இப்படி இவன் வேறு பேசிட்டு அவனை மட்டும் இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க இப்போ வந்துட்டு இதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ 60 இந்த தரையில் மாட்டிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை அதை. இப்போ திரும்ப ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சரி விடுங்க. இது மட்டும் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. வந்துட்டு இவங்களாம் அடிச்சிருங்க. இவங்கள இங்கே அடித்தோன்னா நம்ம இப்போ வந்துட்டு லெவல் 50 போனால் நம்ம இவனை அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஜங்கிளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு லெவல் 50 போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே ஃப்ரூட் சுற்ற முடியும். உங்களால் ஸ்பின் பண்ண முடியும். அங்கே ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லக்கு இருந்தால் நல்லா ஃப்ரூட் கிடைக்கும். லக்கு இல்லைனா மொக்க ஃப்ரூட்டாக கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம லக்குலாம் விவசாயி வராது. இந்த கேம் டெவலப்பர் வந்துட்டு பே டு வின் மாதிரி தான் வச்சுருப்பான் அந்த கேமை. இங்கே வந்துட்டு ரொம்ப நிறையா சான்ஸ் வரும். லக் சான்ஸு. அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். வந்துட்டு விடுங்க பார்த்துக்கலாம். அடி வந்துட்டு இதில் வேறு அடி சாவுடா. சாவுடா. இவங்களை அடிச்சு முடிச்சுட்டா வந்து கொஸ்ட்டு முடிஞ்சிடும். சாவுடா. இன்னும் 3 பேர் தான். இவங்க 3 பேர் அடிச்சு போட்டால் நம்ம கொஸ்ட்டு முடிஞ்சிடும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாவு. அடி. சாவுடா. செத்து போ. சாவுடா. என்ன இவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க அவங்க? அது எனக்கு கேட்டு வந்துடும். ஒரு அடி அவ்வளோதான் செத்துறான். இன்னும் 2 பேர் தான். அடி சீக்கிரம் அடி. ஒருத்தர் செத்துறான். இன்னொருத்தர் சாவணும். சாவு. இவங்களை போட்டுதாலாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பியில் ஏறணும். இது வேறு வந்து போக ரொம்ப கஷ்டமாகிடும் அந்த கேமு. நிறைய விஷயம் இருக்குது. இந்த கேம் ரொம்ப பெரிய கேம் இது. நிறைய விஷயம் இருக்குது. சூப்பர் கேம் இது. ஆனால் ஃபேமஸான இருக்காங்க. அது 45 வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 46 இருக்காங்க. நம்ம வந்துட்டு இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு திரும்படா. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வந்துட்டு பார்க்குறவங்க வீடியோ லைக் ஷேர் பண்ணிடுங்க. பை ஃப்ரம் கோஸ்ட்.